ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அதாவது சித்ரா பௌர்ணமியில் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி முறைகள் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வகை இருந்தாலும், சித்தர்களை வழிபாடு பண்ணுறதுங்கிறது சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக சித்ரா பௌர்ணமியில் பிறந்த சித்தர்கள், சரிங்களா? அந்த வகையில் ஒரு சித்தர் இருக்காங்க. இந்த சித்தரை நம்ம சித்ரா பௌர்ணமியில் மனசார நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவார் அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தரோட பவர் இருக்குது. தெய்வமே அந்த சித்தரை படைச்சிருக்காங்க. அதாவது மக்களோட நல்லதுக்காக வேண்டியும் எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை வழங்குறதுக்காக வேண்டியும் நீ இந்த பூமியில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வமே அந்த சித்தரை படைச்சதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த சித்தர், அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த சித்ரா பௌர்ணமியில் அவரை வச்சு நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 6ஆம் தேதி வருது. 5ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 4 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, இது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? எனக்கு ஒரு சிஸ்டர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, இந்த பௌர்ணமி சித்தர் யார், அந்த பவர்ஃபுல் பௌர்ணமி சித்தர், இவர் கும்பிட்றனால என்ன மாதிரி விஷயம் நடக்குங்கிறது இன்றைக்கி பார்த்துடலாங்க. நேற்று தான் நவமூலிகை யாகத்துக்காக இந்த பப்ளிக்கில் கட் ஆஃப் நல்லா வரணும், நல்ல பர்சன்டேஜ் வரணும் பிசிஎம்ல அப்படின்றதுக்காக நேற்று தான் நவமூலிகை யாகத்துக்கு உங்களுக்கு நான் பே பண்ணேன். நேற்று தான் பண்ணேன். இன்னும் நீங்கள் நாளைக்கு தான் எனக்கு நவமூலிகை யாகமே பண்ணுவீங்க. ஆனால் இது நான் கண்ணீரோடு சொல்கிறேன். நான் கும்பிடுற என் குல தெய்வமும் என் இஷ்ட தெய்வங்களும் வராகி அம்மனும் வராகமூர்த்தி சித்தரையாவும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா, ஜேஇ நீட்டுன்றது எவ்வளோ முக்கியமான இதுன்னு உங்களுக்கு தெரியும்க்கா. ஜேஇ கோச்சிங்க்கு அவன் நாக்கு தள்ளி 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறான். என் பசங்களை நான் அவ்வளோலாம் கேஷ் கொடுத்து படிக்க வைக்க முடியாதுன்னு நான் படிக்க வைக்கலக்கா. எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் சிபிஎஸ்சி போர்டு 25ஆம் தேதி முடிஞ்சுதுக்கா. ஜேஇ எக்ஸாம் ஏப்ரல் 5ஆம் தேதி. நடுவில் எவ்வளோ நாளுக்கா? 10 நாள். அந்த 10 நாள்லேயும் 2 நாள் நாங்கள் வெளியில் போயிட்டோம்க்கா. மீதி 8 நாள். 8 நாளில் படித்து என் குழந்தைங்க பாஸ் ஆனால் போதும்னு நான் நினச்சேங்க்கா. ஆனால் செல்ஃப் ஸ்டடிக்கா. எந்த ஒரு கோச்சும் இல்லை, எந்த ஒரு அகாடமியும் இல்லை, எந்த ஒரு கைட் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்களாம் சொந்தமாக படித்து 51% எடுத்திருக்காங்கக்கா 2 பேரும். என்னால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் நினைக்கலாம் 51க்கு இப்படியான்ட்டுன்னு. 2 வருஷமாக கோச்சிங் போய் படிக்கிறவங்களே இல்லைக்கா 75-80% தான் எடுக்கிறாங்க. ஆனால் 9 நாள் கூட இல்லைக்கா, 8 நாள். காலையில் ஈவினிங் ஒரு 5 மணி நேரம் படிப்பாங்கக்கா. அவங்க எடுத்து பாஸ் ஆனால் போதும்னு நான் நினச்சேன். 51% எடுத்திருக்காங்க. நாளைக்கு இன்னும் நீங்கள் யாகமே பண்ணலக்கா. எப்படி இது எனக்கு புரியவே இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. நான் எதுக்காக பணம் கட்டணும், அது எனக்கு அந்த தாய் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுக்கா. அதே மாதிரி ஏப்ரல் 30 ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி போர்டு. இதுலேயும் என் பசங்க நல்ல மார்க் எடுக்கணும்க்கா. செம்ம கட் ஆஃப் எடுக்கணும் பிசிஎம்ல. எல்லாம் இது ஒரு மிராக்கலாக இருக்கணும். எப்படி இந்த 2 பசங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் எப்படி இப்படி ஒரு காலேஜில் போய் சேர்ந்தாங்க, எனக்கு அது ரொம்ப நன்றி சொல்கிறேங்க்கா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன வாட்டி நடந்தது, போன பஞ்சமிக்கு. அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேர் கொடுக்குறாங்க நவமூலிகைக்கு. பேர் கொடுத்த உடனே ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க. இது பல பேரும் சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. பேர் கொடுத்த உடனே நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வராகி அன்னைக்கு தான் நன்றிகள் சொல்லணும். ஏன்னா நடக்காத எத்தனையோ விஷயங்கள், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமான்னு கொஸ்டின் பண்ணுற எத்தனையோ பேர்த்துக்கு நடுவில் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த அண்ணன் மேஜிக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த 5 வருஷமாக நம்மளும் அதை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு வாட்டி பேர் கொடுக்கறக்கு ஆரம்பித்து அவங்களுக்கு பல விஷயங்கள் நடந்து அவங்க ரெகுலராக நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி ரெகுலராக பேர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அதெல்லாம். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். சித்த மகரிஷி சொல்லுவாங்க, காகபுஜன்ற சித்தர்.
இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த சித்தர் வந்துட்டு யாருன்னா, சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஒரு சித்தர்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் வந்து சொன்னாராம், தேவர்களுக்கும் வனாதி மன்னர்களுக்கும் நிறைய மக்களுக்கும் வந்து கஷ்டம் வரும்போது அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு நிறைய சஜஷன் நீ கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த பூ உலகத்தில் நீ ஒரு சித்தராக அவதரிக்கணும், நான் வந்து உன்னை ஒரு சித்தராகவே கொடுக்குறேன், சித்தராகவே பிறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சித்தராகவே கொடுத்தது தான் சிவபெருமான் கொடுத்தவர் தான் இந்த காகபுஞ்சர சித்தர். இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாராம், நிறைய நன்மைகள் அவரை தேடி யார் வந்தாலும், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா இல்லை ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்களா, அவரை தேடி வந்தவங்களுக்கு இல்லைங்காமல் நிறையா விஷயங்கள் செஞ்சு கொடுத்து நிறைய மிராக்கள் வந்து பண்ணியிருக்கார். இந்த காகபுஞ்சர சித்தர் வந்துட்டு சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஒரு நாள்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமியில் தான் இவர் பிறந்திருக்கார். அப்படிங்கிறனால இந்த சித்ரா பௌர்ணமியில் இவரை நினச்சி நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது. இன்றைக்கி நாளில் பிரபஞ்ச சக்தி அதீத ஆற்றலோடு இருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்துட்டு சித்தர்கள் பூமிக்கு வந்து அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடமாகட்டும், அவங்க இருந்த இடமாகட்டும், அந்த இடங்களை தேடி சித்தர்கள் பூமிக்கு வருவாங்க. ஒரு பௌர்ணமிக்கும் சித்தர்கள் நம்ம பூமிக்கு வருவாங்க. அவங்க இருந்த இடத்த தேடி வருவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய சக்திகளை கொடுக்கறதாகவும் நிறைய அருளை கொடுத்துட்டு போகிறதாகவும் ஐதீகம். அதனால தான் சித்தர்கள் கோவிலெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு நிறைஞ்சு வழியுது. ஸோ இந்த பௌர்ணமியில் நம்ம காகபுஜன்ற சித்தரை நினச்சி மனசார நீங்கள் கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. இவர் வந்து கும்புறக்க ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் சொன்ன ஒரு 4 எழுத்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு 4 எழுத்து. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே அது நல்லதாக நடக்குமா. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை கொடுத்தவரே இந்த காகபுஜன்ற சித்தர் தான். பிக்சரில் பார்த்துருப்பீங்க, நற்பவி. நற்பவி அப்படிங்கிறது நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தான் நற்பவிங்கிறது. நம்ம எல்லாருக்கும் போய் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நற்பவி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்தர் சொன்னது எடுத்தோன்னே நற்பவிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு எதுனாலும் பேசுங்க, நற்பவி சொல்லிட்டு எதுனாலும் தொடங்குங்க, ஏன்னா அந்த விஷயம் நல்லதாக நடக்கட்டும், அது அப்படியே ஆகும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதா நற்பவி வார்த்தை. இந்த வார்த்தையை கொடுத்ததே காகபுஜன்ற சித்தர். அவரோட ஒரு மந்திரமும் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி எந்த விஷயத்தை கேட்டாலும் நடக்கும். இந்த மந்திரம் வந்து அவரோட மூல மந்திரம். இந்த மந்திரத்தையும் வந்து நம்ம சொல்லி அவரை அழைச்சாலே போதும், பல வகையான கஷ்டங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். ஓம் ஸ்ரீ காகபுஜண்டீஸ்வர சுவாமினே நம. சரிங்களா? இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை அவரை நினச்சி ஒரு தீபம் வைக்கணும். இவருக்கு தீபம் வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். இவருக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இவரை நினச்சி நம்ம செய்யறதுக்கு தீபம் வைக்கிறதா இருந்தால் 3 தீபம் வைக்கணும். இவருக்கு லைனாக 1 2 3 தீபம் வைக்கணும். எதுக்கு 3 தீபம்னா, இவர் வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறாருன்னா 3 தீபம் வச்சு தான் சொல்லுவாராம். நம்மளோட வராகமுத்து சித்தரை அவங்க குறிப்பில் பார்த்திங்கன்னா இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 தீபம் எதுக்குன்னா, 1 அவரை வந்து படைச்ச சிவபெருமானுக்கு நன்றி சொல்வாராம், என்னோட தந்தைக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபம் வைப்பாராம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கு, அந்த பிரபஞ்சம் வந்துட்டு நம்ம கேட்குற விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்காக வேண்டி ஒரு தீபம் வந்து வைப்பார். இன்னொரு தீபம் எதுக்காகனா, யார் வந்து அவங்ககிட்ட உதவின்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்க விஷயம் சரியாகணும், அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நற்பவி சொல்லிட்டு ஒரு தீபம் வைப்பாராம். இப்படி 3 தீபங்கள் இவர் வந்து வச்சு வழிபாடு பண்ணதாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இவரை நீங்கள் வணங்குறதாக இருந்தாலும் 3 தீபம் வைங்க. உங்களுக்குமே அந்த சிவன் அருளும் கிடைக்கும், சித்தன் அருளும் கிடைக்கும், பிரபஞ்ச அருளும் கிடைக்கும். இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து இன்றைய நாள் நமக்கு கிடைக்கும். அதனால் 3 தீபங்கள் இவருக்காக வேண்டி வைங்க. சரிங்களா? இப்படி 3 தீபங்களும் உங்கள் வீட்டு பூஜையில் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் பீரியட்ஸ் டைம் இல்லாமல் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த குளிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது நார்மலாகவே நமக்கே தெரியும், தலைக்கு ஊற்றிட்டு தான் நம்ம பூஜைலாம் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதனால தான் அது பெருசாக ஒன்று நான் பதில் சொல்லலை, குளிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிறது. சுத்தமாக இருந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு 3 தீபம் ப்ளஸ் தேனுங்க. இவர் வந்து தேன் வச்சு இவரை வழிபாடு பண்ணும்போது, தேன் வந்து இவரோட ஃபேவரட்டான ஒரு பொருளாம். தேன் வச்சு இவர் அழைக்கும் போது இந்த தேனுக்காக வேண்டி அவர் வருவாராம். அவர் வரும்போது ஒரு மாதிரி அந்த தேன் வாசம் அடிக்குமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்னா 3 கிணத்துல தேன். ஏன்னா இவர் வந்துட்டு இவர் தந்தைக்காக வேண்டி ஒரு கிணத்துல தேன் வைப்பார். அவர்கிட்ட தேடி வர பக்தர்கள் நலனுக்காக வேண்டி ஒரு கிணத்துல தேன் வைப்பார். பிரபஞ்சத்துக்காக வேண்டி ஒரு கிணத்துல தேன் வைப்பார். இப்படி 3 கிணத்துல தேன் வச்சு வழிபாடு இவர் பண்ணுவாராம். நீங்களும் வந்து தேன் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா கண்ணாடி டம்ளரில், கண்ணாடி கிண்ணத்தில் ஏதாவது ஒன்றில் 3 கிணத்துல தேன் வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 50 கிராம் நீங்கள் தேன் வாங்கினாலே அதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலே போதும், நிறைய கூட வேண்டாம். கண்ணாடி பவுல் இல்லைன்னா நீங்கள் சில்வர் டம்ளரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
3 கிண்ணத்தில் தேன் வச்சுட்டு 3 தீபம் வச்சுட்டு இவரோட மந்திரங்களை ஒரு 33 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். இன்றைக்கி மறக்காமல் 33 வாட்டி சொல்லுங்கள். நற்பவியை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த மந்திரம் நான் கொடுத்த இல்லையா, அதை 33 வாட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படி சொல்லி இன்றைக்கி நீங்கள் கேட்குறது சரியாக 12 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரத்தில் நிறைய பேத்துக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. அவசியம் இன்றைக்கி செஞ்சுருங்க. சரிங்களா? அதே போல் இந்த தேனெல்லாம் கடைசியில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். நீங்கள் இந்த தேனை 3 பங்காக பிரித்து வாயிலா ஜீவன்களுக்கு கொஞ்சம் வைக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பங்கு வந்துட்டு யாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்க, சரியாக குழந்தைங்களுக்கு பேச்சு வராமல் இருக்குன்னா கூட இந்த தேனை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேச முடியாதவங்க கூட பேசுவாங்களாம். எவ்வளோ உடம்பு முடியாதவங்க இருந்தாலும் எந்திரிச்சு நடப்பாங்களாம். பல வகையான நன்மைகள் இந்த தேனுக்கு இருக்குது. அதனால் இந்த தேனை பூஜையில் வச்சு காக பூஜைன்ற வச்சு நம்ம பண்ணதை கொடுக்கும்போது அது ஒரு பவர் காமிக்கும். இந்த மாதிரி வழியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.